நாணயதிய ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க வேண்டும். நாணயதியத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமும் ஜனாதிபதியும் தற்போது ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளதால் கடந்த அரசாங்கம் கையெழுத்திட்ட நாணயதிய ஒப்பந்தத்தை மாற்றியமைத்து மக்கள் நலன்சார் உடன்பாட்டை எட்டுவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சர்வதேச நாணயதிய பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் சர்வதேச நாணயதியத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பில் சர்வதேச நாணயதியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் உயர்மட்ட குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர், துணை பிரதானி வதிவிட பிரதானி மார்த்தா வால்டிமிகல், அதே போல வதிவிட பொருளாதார நிபுணர் மாணவி அபே விக்ரம் ஆகியோர் பங்கேற்றார்கள். இலங்கை தற்போது எதிர்நோக்கி வரும் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் இங்கு இருதரப்பினரும் இடையில் நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இதற்கு முன்னதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் போதும் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவில் அங்கத்துவம் வகிக்கும் பலர் சர்வதேச நாணயதிய பிரதிநிதிகளோடு பல சந்தர்ப்பங்களில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். நேற்றைய சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலாநிதி அர்ஷடி சில்வா, எரான் விக்ரமரத்னம், அர்ச்சன ராஜகரணா, எஸ்.எம். மரிக்கார், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் வைத்தியர் காவிந்த ஜாவர்தன உள்ளிட்டவர்களும் ஸ்ரீ ஜாவர்தன பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கன்னடி குணவர்தன மற்றும் பொருளியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் பிரசன்ன பெரேரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்த ஹர்ஷடி சில்வா அவர்கள் தெரிவித்த முக்கியமான விடயம் இந்த வரி, அதாவது உழைக்கும் போது செலுத்துகின்ற வரி தொடர்பான அந்த வரி, அந்த பணத்தின் வரியை கட்ட வேண்டிய அந்த தொகையை 2 லட்சமாக அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களால் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது. எனவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு இதில் இருக்குமா என்றால் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அந்த விவகாரத்தில் அவ்வாறு நாங்கள் அதை 2 லட்சம் வரை அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த வருமானத்தை வேறு விதத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்கான சாத்தியம் இப்போதைக்கு இல்லை. எனவே இந்த 3ஆம் தவணை மீளாய்வு பேச்சுவார்த்தையானது எந்தவிதமான ஒப்பந்தத்தில் மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே அமல்படுத்துகின்ற ஒரு விடயமாகவே இருக்கும். எனவே அடுத்த தவணை பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற போது சில வேளை அடுத்த பட்ஜெட்டுக்கான நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது இதில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரசாங்கத்தை நிறுவனங்களை விமர்சிக்க விரும்பவில்லை. அவர்கள் செயற்படுவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். பாராளுமன்ற தொடர்பான விடயங்களை விளக்கப்படுத்துவார்கள், அப்போது பேசிக் கொள்ளலாம். எனவே நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. இருந்த போதிலும் இந்த விடயத்தில் அவர்கள் நல்ல தீர்மானத்தை எடுப்பார்கள் நம்பிக்கை இருப்பதாக அர்ஷடி சில்வா அவர்கள் நேற்றைய தினம் இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.